அனைவருக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள். அதுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம 90s கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட்னே சொல்லலாங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள்: அரை கப் பால், ஏலக்காய் தேவையான அளவு, பொட்டுக்கடலை சிறிதளவு, சர்க்கரை தேவையான அளவு, தேங்காய் 2 கப். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். 2 கப் அளவுக்கு எடுத்துருக்குறோம். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெய் சேர்த்தாமையே கூட நம்ம வெறும் தேங்காய் மட்டுமே கூட நல்லா கிளறி விடலாம். நெய் சேர்த்தும் போது உங்களுக்கு வந்துட்டு அது பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக நம்ம சேர்த்திருக்கோம். அது கூடவே கொஞ்சம் வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வறுபடணும். லைட்டாக ப்ரௌன் ஷேட் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. உங்களுக்கு வறுபட்டதுக்கான அந்த வாசனையே வந்துட்டு வித்தியாசமாக தெரியும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை இது கூட சேர்த்திக்கலாம். அடிப்பிடிக்காமல் எல்லா பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கோம், அதை இது கூட சேர்த்திடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை வந்து மெல்ட் ஆகும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈரப்பதம் பார்த்திங்கன்னா தேங்காயில் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட நல்லா தேங்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக பால் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 கப் போல் வெதுவெதுப்பான பால் சேர்த்திருக்கிறேன். நம்ம வந்துட்டு சர்க்கரை வந்து பாகு காய்ச்சி ஊற்றலை, அதனால் நம்ம வந்து பால் ஊற்றி தேங்காயை நல்லா வேக வைக்கிறோம். கீழே பார்த்திங்கன்னா எதுவும் ஈரப்பதம் இல்லாத வரைக்கும் நல்லா வந்துட்டு இது வேகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை கொஞ்சமாக வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும், அதுக்காக பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அது மாதிரி சேர்த்துக்கலாம். கேஷ்யூ, பாதாம் அல்லது பீனட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ அது சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா பாத்திரத்தில் ஒட்டாத வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட் எடுத்து நெய் தடவிக்கோங்க. அதில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற தேங்காய் பர்ஃபிக்கு அதை இந்த மாதிரி ஷேப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் போல் விட்டுருங்க. இது நல்லா ஆறணும், செட் ஆகணும், அது வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா கத்தி போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். தொட்டு பார்த்திங்கனாலே தெரியும், உங்களுக்கு பிரியக்கூடாது. அதே சமயம் ரொம்ப வந்துட்டு கெட்டியாகிடுச்சுன்னா உங்களால் கட் பண்ண முடியாது. கொஞ்சம் ஒரு மீடியம் ஸ்டேஜில் இருக்கும்போதே இந்த மாதிரி கத்தி போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது. இப்போ நம்மளுக்கு தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா 90s கிட்ஸு சமயத்தில் வந்துட்டு சம்மர் டைமில் ஸ்கூல் லீவ் டைமில் வந்துட்டு எங்கள் வீட்டிலலாம் இப்படி தான் வந்து செஞ்சு வைப்பாங்க. ஸோ இப்போ இருக்க 2K கிட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இப்படி ஸ்வீட்லாம் வந்துட்டு வீட்டில் நம்ம யாருமே செய்கிறது கிடையாது. ஸோ மறக்காமல் இந்த ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.